வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அவுல் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அவுல் கேசரி செய்கிறதுக்கு இப்போ அவுல் 1 கப் எடுத்து வச்சுருக்கோங்க. வெல்லம் அதே மாதிரி 1 கப் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டு 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். கரைச்சி நல்லா வடிகட்டிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அவுல நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது சூடு ஆறவும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ அடுத்து கேசரி கிண்டிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த நெய்யிலேயும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவுலை வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வாசம் வந்துருச்சுங்க. அடுத்து இது கூட நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாங்க.
வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கட்டி தட்டுப்படும், நம்ம வந்து கிண்ட கிண்ட சரியாயிரும். பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கு நிறைய வெள்ளைப்பாகு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவுல் வந்து நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா ஈர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம லேசா நல்லா கரண்டியை வச்சே நல்லா கிண்டி விடணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரியும் கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பாருங்க, இப்போ எவ்வளோ அழகா வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.